Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு கிறிஸ்பியா டேஸ்டியான dry paneer manchurian பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம், மைதா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மஞ்சூரியன் சாஸ் செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம், கேப்சிகம் கியூபா கட் பண்ணது 1 கப், ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பூண்டு 2 ஸ்பூன், இஞ்சி 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், இது எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சர்க்கரை 1/2 ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர் தண்ணி 2 ஸ்பூன். மிக்சிங் பவுலில் மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகு பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகியிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணலாம். கடாய் சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஞ்சூரியன் சாஸ் பண்ணலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணி எண்ணெய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கேப்சிகம், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சாஸ் ஐட்டம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஒயிட் பெப்பர் பவுடர், இதுக்கு பதில் நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம், டொமேட்டோ சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கிரீன் சில்லி சாஸ், கடைசியாக கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க.
மஞ்சூரியன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான ட்ரை பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் மஞ்சூரியன் கூட ஒரு சூப்பரான schezwan ஃப்ரைட் ரைஸோட சர்வ் பண்ண போகிறோம். இந்த சூப்பரான பன்னீர் மஞ்சூரியனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.